வெல்கம் டு ஃபுட்டீஸ் கிச்சன். வாங்கப்பா, நம்ம இன்றைக்கி சுவையான மட்டன் குழம்பு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு என்னென்ன டிஷ் எடுக்கணுமோ வாங்க பார்ப்போம். தக்காளி 2, புதினா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பிரிஞ்சி இலை 2, கிராம்பு 3, பட்டை 1, பாதி சின்ன பெரிய வெங்காயத்தில் 1, மஞ்சத்தூள், தனியாத்தூள், தக்காளியும், சின்ன வெங்காயம், கொஞ்சம் கிரேவி, மட்டன் நம்ம க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி மட்டன் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ 1 kg மட்டனுக்கு இது 1/2 kg மட்டன் அளவுக்கு நான் ரெசிபி சொல்கிறேன்ப்பா. பிரிஞ்சி இலை ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலை, கிராம்பு, சோம்பு, பட்டை நம்ம இது வச்சிடறோம். அது ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கிறோம்ப்பா. நல்லா இதாகும். இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் விடுறோம். நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கருவேப்பிலை, தக்காளி இது சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் நல்லா பச்சை இது போகிற வரைக்கும் வதக்கி விட்டு போகிறோம்ப்பா. வதங்கவும் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா தக்காளியும் சீக்கிரம் நமக்கு பேஸ்ட் ஆயிரும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி வச்சுட்டு ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு வச்சுட்டு நம்ம இது தக்காளியும் சின்ன ஆனியன் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் சேர்த்துட்டு அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடணும்ப்பா. நல்லா அதுன்னு இப்போ பாருங்கள், தக்காளி நமக்கு தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி எண்ணெய் விட்டு வெளியே வர்ற மாதிரி நமக்கு எண்ணெய் சைடில் விட்டு வந்துட்டு தனியாத்தூள், இது இப்போ வந்து மட்டன் பவுட்ரு, மஞ்சள் தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து அதே பேஸ்ட்டோடு நல்லா கிரேவியாக இது பண்ணிக்கிறோம். நமக்கு எவ்வளோ குழம்பு என்ன லிக்விட் தேவையோ ரொம்ப தேவைப்படும். நம்ம மட்டன் குழம்பும் மட்டன் பவுட்ரும் தனியா பவுடரும் நம்ம இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்லா எண்ணெய் விட்டு வந்து பேஸ்ட் இதானதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண வச்ச மட்டன் எடுத்து அதோட நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அது அந்த எண்ணெய் மசாலு மட்டன் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்லா பார்வையாக ஒரு பேஸ்ட் இதாக வரும், நமக்கு ஒரு கிரேவி மாதிரி. திரும்ப நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டோம் இல்லைங்களா, இப்போ இந்த மட்டனுக்கு ஏற்ற மாதிரி கறிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம்ப்பா. நெய் விட்டோன்னா நல்லாயிருக்கும். நெய், புதினா இலை, மல்லித்தலை, எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாரு, நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா சுவையாக கலர் இதாக தெரியும். அது பட்டு நம்ம தண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த தண்ணி சேர்த்து விட்டு குக்கரை ஏற்றிட்டு வெயிட்ரு போட்டு விட்டோன்னா இந்த மட்டன் ஒரு மட்டன் 3 விசிலில் இதாயிரும். ஒன்று 4 விசில். நான் 4 விசில் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ குக்கரை பாருங்கள், அந்த எண்ணெய் விட்டு அந்த கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு சுவையான மாதிரி மட்டன் குழம்பு நமக்கு வந்துடுச்சு. இது கொதிச்சிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்தது முக்கால்வாசி வந்துடுச்சு. தேங்காயும் சோம்பு கசகசா விட்டு மிக்சியில் எடுத்துட்டோம்ப்பா. அதையும் சேர்த்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த மாதிரி திக்னஸ் வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி போட்டோன்னா அது ஒரு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும்.
இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரைஸுக்கும் வச்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.